வெல்கம் பேக் ஃபோக்ஸ். நான் உங்கள் ஹோஸ்ட் சக்தி. ஸ்குவிட் கேம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு கவலைப்படாதீங்க. இந்த வீடியோவில் நம்ம ஸ்குவிட் கேம் மாதிரியான ஒரு 6 மூவிஸை தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் சொல்ல போகிற எல்லா மூவிஸுமே தரமான மூவிஸ். எல்லாமே கேம்ஸை பேஸ் பண்ணியும் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டு அங்கேருந்து எப்படி தப்பிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். மோர் லைக் நம்ம ஸ்குவிட் கேம் மாதிரியே. அதுவும் இந்த லிஸ்ட்டில் நான் சொல்ல போகிற ஒரு மூவி வந்துட்டு ஸ்குவிட் கேமில் இருக்கிற ஒரு கேமையே ஒரு மூவியாக எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேமை பேஸ் பண்ணி மட்டும் அந்த மூவி இருக்கும். அது என்ன மூவி அப்படின்னு தெரியணும் அப்படின்னா வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இப்பொழுதுக்கு நம்ம இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இந்த லிஸ்ட்ல 6வது நான் சொல்ல போற மூவி வந்துட்டு கியூப் அப்படிங்கிற மூவி தான். இந்த கியூப் வந்து 1997ல ரிலீஸ் ஆன ஒரு கனேடியன் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஹாரர் ஃபிலிம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, திடீர்னு ஒருத்தர் ஒரு ரூம்ல எழுந்திருக்கிறாரு. அந்த ரூம்ல எல்லா பக்கமுமே ஒரு கதவு இருக்கு. ஒரு டோருமே அடுத்த ரூமுக்கு போற மாதிரி தான் அமைக்கப்பட்டிருக்கு. இதுல இந்த ரூம்ல இருந்து தப்பிச்சு போலாம் அப்படின்னு அந்த டோரை திறந்த இந்த பர்சன் வந்து அடுத்த ரூம்ல செட் பண்ணியிருந்த அந்த ட்ராப்பால மாட்டி இறந்து போயிடுறாரு. இதுக்கப்புறம் இதே மாதிரியான ஒரு 5 டிஃப்ரெண்ட் பீப்புள் வந்துட்டு ஒரே ரூமுக்குள்ள இருக்கிறாங்க. அவங்களாம் யார் யாரு, எப்படி அந்த ரூமுக்குள்ள வந்து மாட்டினாங்க, அந்த ரூம்ல இருந்து எப்படி தப்பிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதையா இருக்கும். ரூம் அப்படின்னா இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி கியூபா தான் இருக்கும். ஒரு கியூப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆசிட் ட்ராப் செட் பண்ணிருப்பாங்க. இன்னொரு கியூப்ல லேசர்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஒரு கியூப்லயும், அதாவது ஒரு ரூம்ஸ்லயும் மோஷன் டிடெக்டர்ஸை வச்சு சென்சார் மூலமா அந்த ட்ராப் அப்படிங்கிறது ஆன் ஆகிற மாதிரி செட் பண்ணி வச்சிருப்பாங்க. இதுல ஒரு ரூம்லயும் சில நம்பர்ஸ்லாம் இருக்கும். அந்த நம்பர்ஸை பார்த்து இந்த ரூமுக்குள்ள இருக்கிற ஒரு பொண்ணு வந்துட்டு எதெல்லாம் பிரைம் நம்பர்ஸோ அந்த ரூம்ஸ்ல ட்ராப்ஸ் இல்ல அப்படின்னும், நார்மல் நம்பர்ஸ் எதுல இருக்கோ அதுலலாம் ட்ராப்ஸ் இருக்கு அப்படின்னும் கண்டுபிடிக்கிறா. இந்த 5 பேரும் இவ சொல்றதை நம்பி அடுத்தடுத்த கியூபுக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு கடத்துக்கு மேல பிரைம் நம்பர்ஸ்லயும் ட்ராப்ஸ் இருக்கு அப்படின்னு இவங்களுக்கு தெரிய வரும்போது அங்கிருந்து எப்படி தப்பிக்கிறாங்க, அடுத்தடுத்த ரூம்ஸ்க்கு இவங்க எப்படி தப்பிச்சு போவாங்க, கடைசியா இந்த கியூப்ல இருந்து இவங்க எல்லாம் தப்பிச்சாங்களா இல்லையா, எதுக்காக இந்த கியூப்ல வந்துட்டு இவங்க மாட்டினாங்க அப்படிங்கிற மாதிரி செமையான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம் தான் இந்த கியூப் அப்படிங்கிற படம். இந்த மூவில அந்த மேத்ஸ் கால்குலேஷன் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கும். உங்களுக்கு மேத்ஸ் பிடிச்சது அப்படின்னா இந்த மூவி பிடிக்கிறதுக்கு அதிகமாவே வாய்ப்பு இருக்கு. ஸோ ஓவராலா இந்த மூவி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஒரு ஜெயண்ட் மேஸ் கியூபுக்குள்ள மாட்டிக்கிறாங்க. சில ரூம்ஸ் வந்து சேஃபா இருக்கும், சில ரூம்ஸ்ல வந்து டெட்லி ட்ராப்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இவங்களுக்கு வந்துட்டு அவங்க எப்படி இங்க வந்தாங்கன்னு தெரியாது. அவங்க தான் மேத்தமெட்டிக்கல் பேட்டர்னை வச்சு அங்கிருந்து சர்வை பண்ணணும். இந்த மூவியை இதுக்கு முன்னாடி யாராவது பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. அமேசான் பிரைம்ல இந்த மூவி அவைலபிளா இருக்கு. அடுத்ததான் இந்த லிஸ்ட்ல நம்ம 5வது பார்க்க போற படம் வந்துட்டு நோ எஸ்கேப் ரூம். 2018ல வந்த படம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, இதுவுமே எஸ்கேப் ரூம் மாதிரியான ஒரு கதை தான். ஒரு ஃபாதரும் அவருடைய பொண்ணும் ஜாலியா எங்கேயாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது பக்கத்துல ஒரு எஸ்கேப் ரூம் இருக்கு. அங்க போனா நல்லா ஃபன்னா இருக்கும் அப்படின்னு நினைச்சு அங்க போறாங்க. இவங்க கூடவே வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் 4-5 பேர் இருக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த எஸ்கேப் ரூமுக்குள்ள போனதுக்கு அப்புறமா அங்கிருந்து எப்படி தப்பிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. ஸோ வழக்கம் போல இந்த எஸ்கேப் ரூம் அப்படிங்கிறது ஆரம்பத்தில் சும்மா பசில்ஸை கண்டுபிடிச்சு அந்த ரூம்ல இருந்து தப்பிச்சு வர மாதிரி தான் இருக்கும். ஆனா போக போக தான் தெரியும் அவங்க அங்கிருந்து தப்பிக்கல அப்படின்னா இறந்துருவாங்க அப்படின்னு. அதே மாதிரி தான் இந்த மூவிலையும் ஒரு நார்மல் எஸ்கேப் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபன்னுக்காக உள்ள போனவங்க திரும்ப வெளியே வர முடியாம அந்த எஸ்கேப் ரூமை பார்த்து பயந்து அந்த ரியல் எஸ்கேப் ரூம்னா இதுதான், இதுல இருந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அங்கிருந்து எப்படி இவங்க தப்பிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த மூவியோட கதை. ஸோ இந்த மூவில வந்து அந்த பசில்ஸ் அதிகமா இருக்கும். அதை விட ஹாரர் த்ரில்லர் ரொம்பவே அதிகமா இருக்கும். ஒரு அப்பாவும் பொண்ணும் ஒரு மிஸ்டீரியஸான எஸ்கேப் ரூமுக்குள்ள மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறமா என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி அதே சமயம் உள்ள ஹாரர் எலமெண்ட்டையும் சேர்த்து இந்த மூவியை வந்து பிரசன்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவில எஸ்கேப் ரூமுக்கான கனெக்டடெல்லாம் எதுவும் இருக்காது, பட் சிமிலர் தீம் தான். இந்த மூவியுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. அடுத்ததா இந்த லிஸ்ட்ல நம்ம பார்க்க போற படம் வந்துட்டு எக்ஸாம். 2009ல ஒரு பிரிட்டிஷ் சைக்காலஜிக்கல் த்ரில்லரா வந்த படம் தான் இந்த எக்ஸாம் அப்படிங்கிற படம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, ஒரு ஜாப் இன்டர்வியூக்கான ஒரு எக்ஸாம் இருக்கும். அந்த எக்ஸாமுக்கு ஒரு 8 கேண்டிடேட்ஸ் வந்து உள்ள வராங்க. அசஸ்மெண்ட் எழுதலாம் அப்படின்னு இவங்க உள்ள பேப்பர் பேனாலாம் வச்சுக்கிட்டு ரெடியா உட்கார்ந்து இருக்காங்க எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. அப்பதான் இன்விஜிலேட்டர் வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றாரு. இந்த மாதிரி உங்களுக்கு 80 மினிட்ஸ் டைம் இருக்கு, ஆனா ஒரே ஒரு கொஸ்டின் தான். இந்த ஒரு கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இன்டர்வியூல நீங்க பாஸ் ஆகிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஒரே கொஸ்டின் தானா, இதுக்கு 80 மினிட்ஸா அப்படின்னு நீங்க யோசிக்கிறது எனக்கு புரியுது. ஆனா இங்க தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த எக்ஸாமுக்கு கேள்வி அப்படிங்கறதே இருக்காது. கேள்வியே கேட்காத ஒரு எக்ஸாமை எழுதுறதுக்கு தான் இந்த 8 கேண்டிடேட்ஸும் வந்திருக்காங்க. அண்ட் இதுக்கு சில ரூல்ஸுமே இருக்கு. என்ன அப்படின்னா, அங்க இருக்கிற அந்த கேண்டிடேட்ஸ் வந்துட்டு அவங்களுடைய பேப்பர்ஸை ஸ்பாயில் பண்ணக்கூடாது. அதாவது அந்த பேப்பரை கிறுக்கிறதோ கிழிக்கிறதோ தூக்கி போடுறதோ அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் எக்ஸாம் முடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த எக்ஸாம் ரூமை விட்டு யாரும் வெளியே போகக்கூடாது.
கூடாது. அதே மாதிரி அந்த இன்விஜிலேட்டர்கிட்டயும் சரி, அந்த எக்ஸாமை பார்த்துக்கிற ஒரு கார்டு இருப்பாரு, அவர்கிட்டயும் சரி, இந்த கேண்டிடேட்ஸ் வந்து எக்ஸாம் முடிகிற வரைக்கும் பேசக்கூடாது. அப்படி பேசினாங்க அப்படின்னா இவங்களாம் எலிமினேட் ஆகப்படுவாங்க, அதாவது டிஸ்குவாலிஃபை ஆயிடுவாங்க. ஸோ ஃபைனலாக அந்த இன்விஜிலேட்டர் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து லீவ் ஆகுறாரு. அந்த எக்ஸாம் ரூமுமே வந்துட்டு க்ளோஸ் ஆகிடுது. இதுக்கப்புறம் அந்த எக்ஸாம் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்படி என்ன எக்ஸாம் இது, கேள்வியே கேட்காம ஒரு எக்ஸாமை வச்சு இன்டர்வியூ வைக்கிற அளவுக்கு, அந்த அளவுக்கு அது என்ன ஜாப், அந்த கேண்டிடேட்ஸ்லாம் யார் பாஸ் ஆவா, அவங்க எப்படி அந்த ஆன்சரை கண்டுபிடிப்பாங்க, ஃபர்ஸ்ட் கேள்வியை எப்படி கண்டுபிடிப்பாங்க, எக்ஸாம்னு சொல்லியிருப்பாங்க, வெறும் எம்டி பேப்பர் தான் கொடுத்துருப்பாங்க, கொஸ்டினே இருக்காது. ஸோ இதெல்லாம் எப்படி இவங்க கண்டுபிடிச்சு ஃபைனலாக அந்த எக்ஸாம்ல இருந்து யார் பாஸ் ஆகிறா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த மூவியோட கதை இருக்கும். இந்த மூவியுமே செம்மையா இருக்கும். பார்க்காதவங்க இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இதுவுமே அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. ஸோ அடுத்ததான் இந்த லிஸ்ட்ல நம்ம பார்க்க போற மூவி வந்துட்டு எஸ்கேப் ரூம். 2019ல ஒரு அமெரிக்கன் சைக்காலஜிக்கல் ஹாரர் படமா ரிலீஸ் ஆன இந்த எஸ்கேப் ரூம் அப்படிங்கிற மூவியோட கதை என்ன அப்படின்னா, ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு வந்துட்டு ஒரு பசில் கியூப் வந்து கிடைக்குது. அந்த கியூபை இவங்க எல்லாரும் சால்வ் பண்றாங்க. சால்வ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த கியூப்ல இருந்து இவங்களுக்கு ஒரு இன்விடேஷன் கிடைக்குது. இந்த மாதிரி மினோஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட எஸ்கேப் ரூம் ஒன்று இருக்கு. அதுக்கான இன்விடேஷன் கார்டு தான் இது. நீங்க வந்து இந்த எஸ்கேப் ரூம்ல பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணீங்க அப்படின்னா பிரைஸ் அமௌண்ட் வந்துட்டு $10,000 மில்லியன். ஸோ இதனால அந்த குரூப் ஆஃப் பீப்புள் வந்துட்டு அந்த எஸ்கேப் ரூமுக்கு கலந்துக்கிறதுக்காக போறாங்க. அங்க போய் இவங்க எல்லாரும் ரிசப்ஷன்ல தான் உட்காருவாங்க. ரொம்ப நேரம் ஆனதுக்கு அப்புறமா யாருமே வரல அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போலான்னு ட்ரை பண்ணும்போது தான் அந்த எஸ்கேப் ரூம் அங்கிருந்தே ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஆரம்பத்தில் இவங்க வந்துட்டு பணத்துக்காக தான் உள்ள வந்திருப்பாங்க. ஆனா போக போக தான் அவங்களுக்கு தெரியும் இந்த ரூம்ல இருந்து இவங்க எஸ்கேப் ஆகல அப்படின்னா உண்மையிலேயே செத்துருவாங்க அப்படின்னு. ஸோ இவங்களை கொண்டு வந்த அந்த கம்பெனி யாரு, எதுக்காக இவங்களை வந்து பர்டிகுலரா சூஸ் பண்ணியிருக்கணும், இவங்க எப்படி ஒரு ஒரு ரூமா அந்த பசில்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி அடுத்த ரூமுக்கு போறாங்க, ஃபைனலா யாரு வந்துட்டு வின் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த மூவியோட கதை இருக்கும். ஸோ இந்த மூவியை சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ரூம் ஃபுல்லா பசில்ஸ் இருக்கும். அந்த பசில்ஸை நீங்க சால்வ் பண்ணி அடுத்த ரூமுக்கு போயிட்டு கடைசியில நீங்க வின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேஷ் பிரைஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இன்வைட் பண்ணி உள்ள கூப்பிடுவாங்க. ஆனா உள்ள போனதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து ஆக்சுவலா அந்த ரூம்ல இருந்து தப்பிக்கல அப்படின்னா இறந்துருவாங்க அப்படிங்கிறது தெரிய வரும். இதுல இருக்கிற ஒரு ஒரு ரூம்ஸுமே ரொம்ப ஹைடெக்கா தான் இருக்கும். ஒரு ஒரு ரூமுக்குமே ஒரு ஒரு தீம் இருக்கும். கோல்டு ரூம், அப்சைட் டவுன் ரூம், இந்த மாதிரி. அதுதான் இந்த மூவியோட மிகப்பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு நான் சொல்லுவேன். இதுல வந்து மிக்ஸ் ஆஃப் பிசிக்கல் அண்ட் மென்டல் சர்வைவல் இருக்கும். நீங்க ஸ்குவிட் கேம் ஃபேன்ஸா இருந்தீங்க அப்படின்னா பெர்ஃபெக்ட்டான மூவி இது உங்களுக்கு. இதோட பார்ட் 2மே இருக்கு. இந்த மூவி நீங்க பார்த்ததுக்கு அப்புறமா எஸ்கேப் ரூம் பார்ட் 2வையுமே நீங்க பார்க்கலாம். அடுத்ததா வந்துட்டு செகண்ட் லிஸ்ட்ல இருக்கிற மூவி சர்க்கிள். 2015ல வந்த ஒரு அமெரிக்கன் சயின்ஸ் ஃபிக்ஷன் சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படம் தான் இந்த படம். ஆக்சுவலி சர்க்கிள் அப்படின்னு எம்மா வாட்சனோட இன்னொரு மூவி இருக்கு, யாரும் மாத்தி பார்த்துடாதீங்க. இந்த சர்க்கிள் வந்து 2015ல ரிலீஸ் ஆனது. நான் மொத வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மூவியை பார்க்கறதுக்கு பதிலா அந்த மூவியை பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு தான் இந்த மூவியை தேடி பார்த்தேன். எனிவே இந்த மூவி வந்து பெர்ஃபெக்ட் ஃபார் ஸ்குவிட் கேம் ஃபேன்ஸ். நான் இந்த வீடியோவை ஆரம்பிக்கும் போதே சொல்லியிருப்பேன், ஸ்குவிட் கேம்ல இருக்கிற ஒரு கேமை மட்டும் பேஸ் பண்ணி ஒரு படம் எடுத்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு படம் வந்துட்டு இந்த லிஸ்ட்ல இருக்குன்னு. அது வந்து இந்த படம் தான். ஸோ அது என்ன கேம் அப்படிங்கிறத நீங்க கெஸ் பண்ணி கமெண்ட்ல போடுங்க. இப்போதைக்கு நம்ம இந்த மூவியோட ஸ்டோரியை பார்த்துருவோம். ஸோ இந்த படம் ஆரம்பிக்கிறதே வந்துட்டு ஒரு 50 பீப்புள் வந்துட்டு ஒரு டார்க்கஸ்ட் ரூம்ல வந்துட்டு முழிக்கிறாங்க. அவங்க முழிச்சு பார்த்தா அவங்களுக்கு முன்னாடி ஒரு மெஷின் இருக்கு. தரையில வந்து ரங்கோலி கோலம் போட்ட மாதிரி அவங்கள சுத்தி ஒரு சர்க்கிளும் இருக்கு. ஸோ இவங்க அந்த சர்க்கிளை விட்டு வெளியே போகணும்னு நினைச்சாலோ இல்ல மற்றவங்களை தொடணும் அப்படின்னு நினைச்சாலோ ஒரு மின்னல் மாதிரி அந்த டிவைஸ்ல இருந்து வெளியே வந்து அவங்கள வந்து போட்டு தள்ளிடுது. அண்ட் அவங்களோட பாடியுமே குயிக்கா ரிமூவ் பண்ணப்படுது தானாவே. ஸோ இதுக்கப்புறம் தான் இவங்க வந்து புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க என்ன அப்படின்னா, எவ்ரி 2 மினிட்ஸ்க்கு வந்துட்டு ஒரு பர்சன் இந்த சர்க்கிள்ல வந்து கொல்லப்படுவாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்குள்ள ஒரு ஐடியா வருது, எப்படி 2 மினிட்ஸ்க்குள்ள ஒருத்தங்க சாக போறாங்க அண்ட் அதை வந்து அடுத்ததா யாரு சாக போறா அப்படிங்கிறது இவங்களால முடிவு பண்ண முடியும். எப்படின்னா ஓட்டிங் மூலயமா. ஸோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, எவ்ரி 2 மினிட்ஸ்க்கு ஒரு பர்சன் இறந்து போறாங்க அப்படிங்கிறதுனால அந்த 2 மினிட்ஸ் முடியறதுக்கு முன்னாடி இவங்களுக்குள்ளேயே பேசி டெமோக்ரஸி மூலயமா யாரு சாகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்துட்டு ஓட் போடுறாங்க. ஓட் போட்ட பர்சனுமே அந்த 2 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த மின்னலால அடிச்சு இறந்து போறாரு. ஸோ இவங்க எப்படி அந்த ஓட்டிங் அப்படிங்கிறத முடிவெடுக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுடைய பாஸ்ட் லைஃப் ஒருத்தரும் ஷேர் பண்ணணும், அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க யாரு அப்படின்னு. அதே மாதிரி இந்த 50 பேருமே முன்ன பின்ன தெரியாதவங்க தான். இதனால இவங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு வயசானவங்களெல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம ஓட் போட்டு ரிமூவ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற எல்லாருமே வயசானவங்கள ஓட் போட்டு எலிமினேட் பண்றாங்க. இதுல ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, உள்ள ஒரு கிட்டும் இருக்கும், ஒரு பிரெக்னன்ட் பொண்ணும் இருப்பாங்க. இதை தாண்டி உள்ள ரேசிசம், பாலிடிக்ஸ் அப்படின்னு நிறைய இருக்கும். இதுவுமே ஸ்குவிட் கேம் ஃபேன்ஸ் மஸ்ட் வாட்சா பார்க்கணும். முன்னாடியே பார்த்துருந்தீங்க அப்படின்னா எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ பேசிக்கா இந்த மூவி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 50 ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஒரு ரூம்ல வந்துட்டு நின்றுகிட்டு இருக்காங்க. எவ்ரி 2 மினிட்ஸ்க்கு ஒரு பர்சன் சாகுறாங்க. இதுல ட்விஸ்ட் என்ன
என்ன அப்படின்னா யாரு சாகலாம் அப்படிங்கிறத முன்னாடியே இவங்களே ஓட் பண்ணிக்கலாம். இந்த கேம்ல இருந்து இவங்களால ஓட முடியாது, எஸ்கேப் ஆக முடியாது, ஜஸ்ட் அந்த சர்க்கிள்ல நின்றுட்டு தான் இருக்கணும். படம் முழுக்கவே இப்படிதான் இருக்கும். இட்ஸ் நாட் ஆக்ஷன் ஹெவி பட் ஃபில்டு வித் டென்ஷன் அப்படின்னு சொல்லுவேன். மைண்ட் கேம்ஸ் அண்ட் ஹியூமன் சைக்காலஜி இந்த மூவில அதிகமாவே இருக்கும். ஸோ ஸ்கிட் கேம் மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மூவில மக்கள் வந்து எந்த அளவுக்கு செல்ஃபிஷ் அண்ட் அவங்க சர்வைவ் ஆகிறதுக்காக எந்த அளவுக்கு க்ரூவலா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. படம் ஃபுல்லாவே சிம்பிளா ஒரே ரூமுக்குள்ள தான் இருக்கும். பார்க்காதவங்க இருந்தீங்க அப்படின்னா இந்த மூவி நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு, ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததான் இந்த லிஸ்ட்ல நம்பர் 1ல இருக்கிற மூவி வந்துட்டு தி கேம். 1997ல ரிலீஸ் ஆன ஒரு அமெரிக்கன் மிஸ்ட்ரி த்ரில்லர் படம் தான் இந்த தி கேம் அப்படிங்கிற படம். இந்த படத்தோட டைரக்டர் வந்து டேவிட் ஃபின்ச்சர். சைக்காலஜிக்கல் த்ரில்லருக்கு பேர் போன ஒரு டைரக்டர். ஸோ இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னா ஒரு பெரிய வெல்தி இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவருக்கு வந்து பர்த்டே. அவருடைய பர்த்டேவுக்கு கிஃப்டா அவருடைய பிரதர் வந்து ஒரு கேம்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கான இன்விடேஷனை கொடுக்குறாரு. அந்த இன்விடேஷனை இவர் வாங்கினதுக்கு அப்புறமா அந்த கேம்ல இவர் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு அப்புறமா என்னெல்லாம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வருது அப்படிங்கிறது தான் இந்த கேம் அப்படிங்கிற மூவியோட கதை. ஸோ இவர் வந்து மணிக்காக இந்த கேம்ல வந்து கலந்துருக்க மாட்டாரு. இவர்கிட்ட ஆல்ரெடி நிறைய பணம் இருக்கு. இவர் ஒரு பெரிய பணக்காரர். இருந்தாலும் இவருக்கு வந்துட்டு ஒரு ஃபன் வேணும் அப்படிங்கிறதுக்காக இவருடைய பிரதர் சொன்ன அந்த கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு அந்த கேம்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக போறாரு. அங்க போனா ஆரம்பத்திலே வந்து இவரை கம்ப்ளீட் செக் பண்ணிக்கிறாங்க. அதாவது ஒரு மெடிக்கல் செக் மாதிரி ஃபுல் பாடியவே ஸ்கேன் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்க போங்க, இந்த கேம் வந்து சீக்கிரமா ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லி இவரை வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுறாங்க. ஸோ நம்ம ஸ்கிட் கேம் மாதிரியோ இல்ல மற்ற மூவிஸ் மாதிரியோ அந்த பர்சனை கடத்திக்கிட்டு போய் அந்த கேம் வந்து ஆரம்பிக்காது. ரியல் வேர்ல்டுலயே அந்த கேம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகிடும். இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா லைக் சம்மர் மூவி மாதிரி ரியல் வேர்ல்டுலயே அந்த கேமை வந்து இப்படிதான் நடக்கணும் அப்படின்னு டிசைன் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரியே அந்த கேமும் நடக்கும். ஹீரோவுக்கு வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறதே புரியாது. அந்த மாதிரி தான் இந்த மூவி இருக்கும். பட் இதுல ட்விஸ்ட் என்ன அப்படின்னா ஹீரோ வந்து இது ஜஸ்ட் கேம் தான், இதுல வந்துட்டு நம்ம சாகலாம் மாட்டோம் அப்படின்னு நினைக்கும் போது அவர் சாகிற மாதிரியான சில சீக்வன்ஸ்லாம் அமையும். ஸோ அப்போ வந்து இது என்ன கேம் அப்படின்னா அவர் அந்த கேமை பத்தி ஒரு ரிசர்ச் பண்ண போகும்போது இவரால் எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. ஸோ இந்த மூவி வந்து நம்பர் 1ல சொல்றேன் அப்படின்னா அந்த அளவுக்கு இந்த மூவி செம்மையா இருக்கும். இந்த மூவில வர ட்விஸ்ட் வந்துட்டு நீங்க எதிர்பார்த்தே இருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் வந்துட்டு எண்ட்ல இருக்கும். படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மூவி உங்க மைண்ட்ல கண்டிப்பா ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு தரமான மூவி இது. அண்ட் இந்த மூவியோட அந்த இன்ட்ரோல வந்து ஒரு பர்டிகுலர் தீம் ஒன்று வரும். அதே ஸ்டைல தான் சக்சஷன் சீரீஸ்ல வர அந்த இன்ட்ரோக்கு யூஸ் பண்ணிருப்பாங்க, அதே ஸ்டைல்ல. ஸோ இந்த கேம் அப்படிங்கிற மூவியை பத்தி சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா மைக்கேல் டக்ளஸ் அப்படிங்கிற ஒரு ரிச் பிசினஸ் மேன் இருக்கிறாரு. அவருக்கு பர்த்டே கிஃப்டா ஒரு கேமுக்கான இன்விடேஷன் கிடைக்குது. ஓகே, அந்த கேம்லயும் பார்ட்டிசிபேட் பண்ணி தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமுக்கு சைன் அப் பண்றாரு. பட் அந்த கேம் அப்படிங்கிறது அவருடைய ரியல் லைஃபையே பாதிக்குது. எது ரியல் லைஃப் எது கேம் அப்படிங்கிறதே அவருக்கு தெரியாம போகுது. ஒரு கட்டத்துக்கு மேல அவரால் எது ரியல் எது ஃபேக் அப்படிங்கிறதே கண்டுபிடிக்க முடியாம போயிடும். அதெல்லாம் வேற லெவல்ல இருக்கும். ஸோ இந்த மூவியை நீங்க ஆல்ரெடி பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மூவி வந்துட்டு அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. பார்க்காதவங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் ஃபைனலி ஒரே ஒரு சீரீஸை மட்டும் மென்ஷன் பண்ணிட்டு போயிடுறேன், ஆலிஸ் இன் பார்டர்லேண்ட். இது ஸ்கிட் கேமுக்கு முன்னாடியே வந்த ஒரு சீரீஸ் தான், ஆனா இன்னும் முடியல. 3rd சீசன் இந்த இயர் வரப்போகுது. இந்த சீரீஸோட கதை என்ன அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா சுத்திக்கிட்டு இருந்த ஹீரோ அண்ட் அவருடைய கேங்னு சொல்ல முடியாது, மொத்தமா 3 பேர் தான் இருப்பாங்க. இவங்க ரோட் டிராபிக்ல அந்த ரூல்ஸை மீறி பண்ண சில விஷயங்கள்னால போலீஸ் வந்துட்டு இவங்களை துரத்துது. போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக இவங்க வந்து ஒரு பில்டிங்கோட வாஷ்ரூம்குள்ள போயிடுறாங்க. போயிட்டு இவங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இவங்க உள்ள போகும்போது எவ்வளவு கார்ஸ் அண்ட் வெஹிக்கல்ஸ் இருந்தது, எவ்வளவு பீப்புள்ஸ் இருந்தாங்க. ஆனா வெளியே வரும்போது ஒருத்தரும் இல்ல, ஊரே மயான அமைதியா இருக்கு. லைக் ஜாம்பி அப்பாகலிப்ஸ் வந்த மாதிரி அந்த பிளேஸே வந்துட்டு எம்டியா இருக்கு. இதுக்கப்புறம் தான் கேம்ஸ் வந்துட்டு இந்த ஒரு பிளேஸ்ல நடக்க போகுது அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இவங்களுக்கு வருது. இவங்களும் அந்த கேம் நடக்க போற அந்த இடத்துக்கு போய் பாக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் ஸ்குவிட் கேம் மாதிரியான கேம்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகுது. இங்கேயுமே இவங்க வந்துட்டு ஒரு கேமை வின் பண்ணாதான் உயிரோட போக முடியும். அதே மாதிரி இந்த கேம்ல எலிமினேட் பண்றதுக்கு கார்ட்ஸ்லாம் இருக்க மாட்டாங்க. அந்த கேம்ஸ் ஒன்ஸ் ஆக்டிவேட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த கேம்ல இருந்து தப்பிச்சாதான் உண்டு. தப்பிக்கல அப்படின்னா அவங்க அங்கேயே அந்த கேம்லயே மாட்டி இறந்துருவாங்க. அந்த மாதிரி தான் ஒரு கேமுமே செட் பண்ணிருப்பாங்க. இதுல வர மோஸ்ட் ஆஃப் த கேம்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கார்ட்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அண்ட் ஸ்குவிட் கேம் மாதிரி சின்ன பசங்க விளையாடுற கேம்ஸ் இதுல இருக்காது. ரொம்பவே மைண்டை யூஸ் பண்ணியும் பிசிக்கலாவும் விளையாடுற மாதிரி தான் அந்த கேம் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த ஆலிஸ் இன் பார்டர்லேண்ட் அப்படிங்கிற சீரீஸ் வந்துட்டு நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஆல்ரெடி பார்த்துருந்தீங்க அப்படின்னா எத்தனை பேர் சீசன் 3க்கு வெயிட் பண்றீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.